Now we will see the next important topic, namely the surface chemistry. So surface chemistry na chemistry of reactions taking place at the surface of certain materials. So if chemistry na combination of atoms or molecules to give rise to different types of products or different types of species. It's called chemistry. If the reactions taking place at the surface of some other material, what is meant by reaction taking place at the surface? Synthesis of ammonia பார்த்திருக்கோம். Synthesis of ammonia iron is used as the catalyst அப்படின்னு பார்த்திருக்கோம். So nitrogen combines with 3 moles of hydrogen to form 2 moles of ammonia. இது வந்து gas based reaction. நைட்ரஜனும் கேஸ், ஹைட்ரஜனும் கேஸ், அம்மோனியாவும் கேஸ். இப்போ நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் ஒரு சிலிண்டர்ல வச்சு ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா ரியாக்ஷன் அம்மோனியா வரும். ஆனா அது வேகமா வராது. அது வேகமா வர்றதுக்காண்டி we are using the catalyst called iron. So catalyst is a substance which increases the rate of reaction. So rate of reaction increase பண்றது, ஃபாஸ்டா நடக்கிறதுக்காண்டி catalyst ஆட் பண்றோம். இப்போ catalyst வந்து solid phaseல இருக்கு. இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைரக்டா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி அம்மோனியா ஆகிறத காட்டிலும் ஒரு அயன் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா முதல்ல அயன் சர்ஃபேஸ்ல போய் நைட்ரஜன் உட்காந்துக்கும், அதே அயன் சர்ஃபேஸ்ல ஹைட்ரஜன் உட்காந்துக்கும். ரெண்டும் பக்கத்துல இருக்கிறதுனால அது ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி அம்மோனியா ஃபார்ம் ஆகும். அந்த அம்மோனியா சர்ஃபேஸை விட்டு வெளியில போகும். ஸோ இப்போ the reaction ங்கிறது combination takes place at the surface of iron. Reaction or combination takes place at the surface of iron. So it is an example of surface phenomenon or surface chemistry. இப்ப போய் ஒட்டிக்குது அப்படிங்கிறோம அதை வந்து டெக்னிக்கலா என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் பாக்குறது. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஃபைன் மெட்டீரியல்ஸ் இருக்கா, கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கா, அதை பத்தி. இப்போ அயன் சர்ஃபேஸ்ல போர்ஸ் இருக்கும். போருக்குள்ள போய் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் ஒட்டிக்கும்? போர் சைஸை விட சின்ன மெட்டீரியல் தான். போர்னா சின்ன சின்ன துவாரங்கள் லேசா. இப்போ அயன் சர்ஃபேஸை கீறி விட்டோம்னா அங்கங்க சர்ஃபேஸ் ஹெட்ரோஜினிட்டி, கீரெல்லாம் விழுந்திருக்கும். ஒவ்வொரு கீரலும் ஒரு போர் மாதிரி, தோலை மாதிரி. அதுல போய் அதை விட சின்ன, இப்ப சாக்லேட் பவுடர் வந்து அந்த போர்ல போய் ஒட்டிக்கும். அங்கங்க கோடா தெரியும். ஆனா எல்லாமே ஒட்டிக்குமாங்கிறது தெரியாது, சில இடத்துல ஒட்டிக்கும். சோ எப்படிங்கிறத அப்ப சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள், சைஸ் ஆஃப் தி போர் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அத பத்தின டீடைல்ஸ் அத. சோ ரெண்டு பிரிவா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். ஒன்னு வந்து the phenomenon of absorption. ரெண்டாவது டாபிக் the phenomenon of colloids. So இப்ப சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில இந்த ரெண்டு மேஜர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆர் டு பி covered. Now let us limit our discussion to the phenomenon of absorption. So absorption சொன்னா phenomenon of higher concentration at the surface of a material than the bulk of the material. அதுக்கு பேர் தான் absorption பேரு. இதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லுவோம். இப்ப ஒரு பீக்கர்ல வாட்டர் எடுத்துக்கிறோம், இன்னொரு பீக்கர்லயும் வாட்டர். இந்த பீக்கர் வாட்டர்ல கொஞ்சம் சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் போடுவோம். இதுல வந்து இந்த சொல்யூஷன்ல இதை கரைச்சுக்குவோம். அதுக்கு பேர் என்ன, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை கரைச்சிட்டு இதுல கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இல்ல ஸோ சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் வச்சுட்டு இருக்கோம். இல்லாட்டினா இது காம்ப்ளிகேஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா வெறும் வாட்டரே எடுத்து, வாட்டர் சொல்யூஷனு, அதுக்கு கீழே இன்னொரு லேயர்ல கால்சியம் குளோரைட் பார்ட்டிகிள்ஸ் வச்சுக்கோம். கால்சியம் குளோரைட் பார்ட்டிகிள்ஸ். கால்சியம் குளோரைடுங்கிறது சால்ட், CaCl2. இதுல சாண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சாண்டுங்கிறது சிலிக்கா, நிறைய சோடியம் அலுமினியம் சிலிக்கேட், நிறைய சிலிக்கா இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுலையுமே வாட்டர் தான் இருக்கு. இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து ரெண்டுலையுமே வாட்டர் தான் இருக்கு. இங்க வாட்டருக்குள்ள சாண்டை போட்டுறோம், இங்க வாட்டருக்கு தனியா இன்னொரு ஃபேஸ்ல இதை எடுத்துக்கிறோம், கால்சியம் குளோரைட் பார்ட்டிகிள்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துட்டு இந்த வாட்டரை டிகான் பண்ணி எடுத்துடுறோம். சாண்ட் பார்ட்டிகிள்ஸை மட்டும் எடுத்து பார்க்குறோம். அதே மாதிரி கால்சியம் குளோரைட் பார்ட்டிகிள்ஸையும் எடுத்து பார்க்குறோம்.
பார்க்கும்போது அனலைஸ் பண்ணோம்னா சாண்ட் பார்ட்டிகிள்ஸ்ல சர்ஃபேஸ்ல மட்டும் வாட்டர் ஒட்டிட்டு இருக்கும். சாண்ட் பார்ட்டிகிள்ஸ்ல சர்ஃபேஸ்ல மட்டும் வாட்டர் ஒட்டிட்டு இருக்கும். அதனாலதான் சாண்டை பத்தி வாட்டர் ஒட்டிட்டு இருக்கிறதுனால அதை ட்ரை சாண்டு வெட் சாண்டுன்னு சொல்றோம். சர்ஃபேஸ்ல வாட்டர் ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் வெட் சாண்டு. அதை ஹீட் பண்ணீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்ல ஒட்டிட்டு இருக்கிற வாட்டர் வெளில போயிடும், அது பிகம்ஸ் ட்ரை சாண்ட். ஆனா கால்சியம் குளோரைட் பார்ட்டிகல் வெட் கால்சியம் குளோரைட் ட்ரை கால்சியம் குளோரைட் கிடையாது, அது உள்ளுக்குள்ளேயே போய் ஒட்டின்னு. கால்சியம் குளோரைட் இப்ப பார்ட்டிகளை வந்து ஸ்பியர்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். இஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்பியர், சர்ஃபேஸ்னா சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கணும், பல்க்னா வால்யூம் எடுத்துக்கணும், பல்க் வால்யூம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். பல்க் ப்ராப்பர்ட்டி பல்க் பினாமினா வால்யூம் எடுத்துக்கணும், சர்ஃபேஸ்னா சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக்கணும். இப்ப ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா 4 pi r square 4 pi r square. ஆனா ஸ்பியருக்கு வால்யூம் 4/3 pi r cube. ரெண்டுமே ஸ்பியர் தான், ஸ்பெரிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான். இப்ப ஸ்பியர் சர்ஃபேஸ் ஏரியானா 4 pi r squareல மட்டும்தான் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இங்க இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் சிலிக்கா ஒன்லி 4 pi r squareல தான் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், மேல மட்டும்தான் இருக்கும். சர்ஃபேஸ்னா மேல மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க வந்து உள்ளுக்குள்ளேயே போயிடும், அந்த 4/3 pi r cube போயிடும். காமன் பினாமினன் லோட்டஸ் லீஃப். லோட்டஸ் லீஃப்ல ஒரு பக்கம் நல்லா டார்க் கிரீனா இருக்கும், இன்னொரு பக்கம் வேற மாதிரி அந்த வெயின்ஸ் நரம்பெல்லாம் போட்டு. இந்த பக்கம் தண்ணியை விட்டோம்னா தண்ணி உள்ள போய் பாயில் ஆகிற மாதிரி தெரியும். குப்பரக்காய் மல்லாக்கான்னு நம்ம லோட்டஸ் லீஃபை சொல்லுவோம். மல்லாக்கான்னா ஃபுல்லா கிரீன் போர்ஷன். இதுல தண்ணியை விட்டோம்னா ஒட்டவே ஒட்டாது, தண்ணி டிராப்பா அப்படி எப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். தாமரையில தண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இலையில அந்த பச்சை போர்ஷன்ல தண்ணியை விட்டோம்னா சர்ஃபேஸ்லயே தான் சுத்திட்டு இருக்கும் வாட்டர், கடைசியா வெளியில வந்துடும். கடைசி வரைக்கும் உள்ளே போகவே உள்ளுக்குள்ளே போகாது. ஆனா குப்பரைக்கு திருப்பி எதிர்த்து சைட்ல போட்டோம்னா தண்ணி உள்ளுக்குள்ள நல்லா போகும், நல்லா கொதிக்கிற மாதிரி வரும். அப்ப ஒரு பக்கம் வாட்டர் இஸ் ரெண்டுமே லோட்டஸ் லீஃப், ஒன் சைட் ஆஃப் த லீஃப் அப்சார்ப்ஸ் வாட்டர், தண்ணி உள்ள போகுது. அப்போ வால்யூம் இம்பார்ட்டன்ட். இன்னொரு பக்கம் வாட்டர் சர்ஃபேஸ்லயே இருக்கு. சர்ஃபேஸ்ல இருந்ததுன்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லாவே தெரியும். வேற எந்த இலையிலையும் தண்ணி ஒட்டினா அப்படி எல்லா இடத்துலயும் ஒட்டுமே வழியே வாட்டர் டிராப்லெட்ஸா ஓடாது, ஸ்பெரிக்கல் டிராப்லெட்ஸாவே ஓடும். நீங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். தாமரையில ஒரு பக்கம் எடுத்து தண்ணியை விட்டு பார்த்தோம்னா டிராப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒன் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் பினாமினன், அனதர் ஒன் இஸ் கால்ட் பல்க் பினாமினன். இப்ப சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பினாமினன் ஆஃப் ஹையர் கான்சென்ட்ரேஷன் at the surface of a material is called absorption. இதோட இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. There is one another term absorption. There is one another term absorption. Absorption is the phenomenon of higher concentration into the bulk. உள்ளுக்குள்ள போறது. இப்ப நமக்கு வேண்டியது only at the surface. So phenomenon of higher concentration at the surface of a material is called higher concentration of one material on the surface of another material is called adsorption. Phenomenon is called adsorption. Adsorption சொல்லிட்டாலே அந்த ரெண்டு மெட்டீரியல் இன்வால்வ் ஆகும். ஒரு மெட்டீரியலுக்கு பேரு adsorbate, இன்னொரு மெட்டீரியலுக்கு பேரு adsorbent. So adsorbent மெட்டீரியல் அது என்னங்கறத பார்ப்போம். ஏன்னா ஆனா இப்போதைக்கு ஃபேஸ் மட்டும் ஞாபகம். Adsorbent material may be a solid or a liquid. Adsorbate material can be a liquid or a gas. ஏற்கனவே லிக்விட் தான் பார்த்துருக்கோம், இன்டர்மீடியட் பொசிஷன். சாலிட்ஸ் வந்து இடத்த விட்டு நகராது, கேஸ் வந்து எக்கச்சக்கமா நகரும், இது ஸ்லைட்டா நகரும் லிக்விட். ஸோ ரெண்டுக்கும் காம்ப்ரமைஸ் தான் லிக்விட். ஸோ லிக்விட் மீடியம் கேன் பி யூஸ்ட் as adsorbate as well as adsorbent. முதல்ல இப்ப இந்த எக்ஸாம்பிள வச்சே சொல்லுவோம். இப்ப சாண்ட் பார்ட்டிகிள்ஸ்ல வாட்டர் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்கு. இது வந்து சாண்ட் பார்ட்டிகிள்ஸ், வாட்டர் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ஒட்டிட்டு இருக்கு. சாண்ட் பார்ட்டிகிள் சர்ஃபேஸ்ல ஒட்டிட்டு இருக்குன்னா ஒரு சாண்டுக்கு பேரு அட்சார்பென்ட்னு பேரு, சாண்டுக்கு பேரு அட்சார்பென்ட்னு பேரு, வாட்டருக்கு பேரு அட்சார்பேட் அப்படின்னு பேரு. அப்ப அட்சார்பென்ட்னா இஸ் த மெட்டீரியல் which holds other materials on its surface. So adsorbent is a type of material which holds other material on its surface. Active voice la எழுதணும் adsorbent definition. Passive voice la which is held together on the surface of other material. இப்ப
water is held on the surface of the sand. Sand holds water particles. If sand holds water particles means sand is called adsorbent. Water is held passive voice la. Active voice kum passive voice kum namakku nallave வித்தியாசம் தெரியும். Subject becomes object in the passive voice. ரெண்டு வேற வேற. So Rama killed Ravana அப்படின்னு சொன்னா ரெண்டுமே persons தான். Who is being killed and who kills ரெண்டு பேர் வராங்க. அதே மாதிரி which is held, which holds na adsorbent. So adsorbent is a active material, adsorbate is a passive material. Passive material means it is held. இத பத்தி எழுதும்போது it holds னு எழுத மாட்டோம். It is held. So water is held on the surface of sand. அப்படின்னு சொன்னா sand is called, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினோம், water is held on surface of sand அப்படின்னு எழுதிட்டோம்னாலே இது எதோட சர்ஃபேஸ்ல வச்சிருக்கோமோ அது வந்து அட்சார்பென்ட். அது வந்து அட்சார்பென்ட். எதுல வந்து எதை ஒட்டுறோமோ அது வந்து அட்சார்பேட். இப்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நைட்ரஜன் இஸ் ஹெல்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் அயர்ன் அப்படின்னா அயர்ன் இஸ் அட்சார்பென்ட். அயர்ன் இஸ் அட்சார்பென்ட். நைட்ரஜன் இஸ் அட்சார்பேட். ஹைட்ரஜன் இஸ் held on the surface of iron அப்படின்னா hydrogen is adsorbate, iron is adsorbent. எப்போதுமே adsorbent ஏன்னா because iron holds nitrogen molecules, iron holds hydrogen molecules. So எப்போதுமே which is held on to the surface of other material is called adsorbate, which holds other materials on its surface is called adsorbent. So adsorption பொறுத்த வரைக்கும் ரெண்டு எந்த மெட்டீரியல் அட்சார்பென்ட் எது அட்சார்பேட் தெரிஞ்சுக்கணும். எனி சாலிட் ஆர் லிக்விட் கேன் பிஹேவ் as adsorbent material, whereas any liquid or gas can behave as adsorbate material. அப்படின்னா என்ன அர்த்தம்? Solid can absorb a liquid or solid can absorb a gas, liquid can absorb a gas. That is to be noted. So இந்த மாதிரி நம்ம இந்த 3 types of absorption பார்க்கிறோம். இப்ப ஹோல்டிங் சொன்னாலே அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அப்பதான் அது ஹோல்ட் பண்ண முடியும். அதை பத்தி டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ஃபோர்சஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த டூ மெட்டீரியல்ஸ் அட்சார்பென்ட் அண்ட் அட்சார்பேட், அட்சார்ப்ஷன் phenomenon is broadly divided into two types: physical adsorption and chemical adsorption. The adsorption is the phenomenon of higher concentration at the surface of one material than its bulk. So it is of two types, that is physical adsorption, chemical adsorption. It depends on the physical adsorption is a type where the forces between adsorbent molecules, ரெண்டு type of material பார்த்தோம், adsorbent molecule, adsorbate molecule. அது ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஃபோர்ஸ் வந்து van der Waals forces. ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஃபோர்ஸ் van der Waals forces. So ஆனா இதுல வந்து covalent forces or chemical forces. So chemical forces or covalent forces existing between the two materials adsorbent and adsorbate in chemisorption. Physical forces or van der Waals forces exist between adsorbent and adsorbate in physisorption or physical adsorption. Physical adsorption நாலும் physisorption ஒண்ணுதான், chemical adsorption நாலும் chemisorption-நாலும் ஒண்ணுதான். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அப்புறம் இப்ப வந்து physical adsorption is generally reversible. Physical adsorption is generally reversible. Chemical adsorption irreversible. Irreversible na thermodynamics-ல பார்த்திருக்கோம், can be realized in either direction. Adsorbed material remove பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேரு desorption. ஒரு மெட்டீரியல் அட்சார்ப் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் டீசார்ப்ஷன். இப்ப இந்த இதே அம்மோனியாவே எடுத்துக்குவோம். நைட்ரஜன் இஸ் கெட்டிங் அட்சார்ப் ஆன் அயர்ன் சர்ஃபேஸ், ஹைட்ரஜன் இஸ் கெட்டிங் அட்சார்ப் ஆன் அயர்ன் சர்ஃபேஸ். நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் give rise to ammonia. Ammonia is originally adsorbed. So ammonia has to be separated from the iron surface. அப்பதான் நம்ம யூஸ் பண்ணவே
முடியும். அம்மோனியா அயனோட இருந்ததுன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை. அம்மோனியா ஹைட்ராக்சைடு வேணும்னா அம்மோனியா கரைக்கணும்னா அயனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அயன்ல இருந்து அம்மோனியாவை எடுத்தா தான் தண்ணியில போட முடியும். So removal of ammonia from the iron surface is called desorption. So desorption is the process of removal of adsorbed material or adsorbate from the surface of adsorbent. That is called. So removal possible அப்படினு சொன்னா the process is reversible. Removal possible இல்ல அப்படினு சொன்னா irreversible. அடுத்தது heat of reactions or enthalpy of reactions. Enthalpy of physisorption is less than 40 kilojoules of the order of 40 kilojoules per mole. And enthalpy of chemisorption 400 kilojoules per mole. So 40 kilojoules heat of absorption is high in the case of chemical absorption. Heat of absorption is low in the case of physical absorption. அடுத்தது ஒரு எப்போதுமே நம்ம வந்து இப்ப எல்லா எக்ஸாம்பிளும் சொல்றச்சே நம்ம வந்து நைட்ரஜன் சொல்றோம், கீழே அயன் சொல்றோம், ஹைட்ரஜன் சொல்றோம், கீழே அயன் சொல்றோம், அம்மோனியான்னு சொல்றோம், கீழே அயன் சொல்றோம். அப்படின்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன், அம்மோனியா எல்லாமே கேஸ். அயன் இஸ் a solid. So the absorption of a gas on a solid is generally discussed. Absorption of a gas on a solid. எது ஈஸியா அப்சார்ப் ஆகும்னா easily liquefiable gases. Easily liquefiable gases are gases with more affinity towards water. They are readily absorbed. Easily liquefiable இல்லாத கேஸ். இப்ப இந்த மூணு கேஸ்ல அம்மோனியா இஸ் ரெடிலி liquefiable. அம்மோனியா ஈஸியா தண்ணியா மாத்திரலாம். அம்மோனியா வாட்டரோட சேர்ந்து அம்மோனியா ஹைட்ராக்சைடா மாறிடும். ஆனா ஹைட்ரஜன் வாட்டரோட சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் கிடையாது. நைட்ரஜன் வாட்டரோட சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் கிடையாது. நைட்ரஜனை ஈஸியா லிக்விடா மாத்த முடியாது. நைட்ரஜன் இஸ் நாட் ஈஸிலி liquefiable. Hydrogen is not easily liquefiable, but ammonia is easily liquefiable. So ammonium hydroxide is there. Hydrogen ஓட வாட்டர் சேர்த்து புதுசா ஒரு காம்பவுண்ட் H3OH ஒரு காம்பவுண்டும் கிடையாது, H4O எதுவுமே கிடையாது. நைட்ரஜனோட வாட்டர் சேர்த்தாலும் ஒரு காம்பவுண்டும் கிடையாது. There is no reaction. So they are not readily. So இது ரெண்டும் not readily absorbed. It is more readily absorbed. So easily liquefiable gases இங்கே வரும். கெமிசாப்ஷன்ல ஏற்கனவே பார்த்தோம். இந்த ரெண்டு இது எல்லா டிஃபரன்ஸுமே பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் ஃபோர்சஸ் தான். ஏன்னா கோவலன்ட் ஃபோர்சஸ் அண்ட் வாண்டர்வால்ஸ் ஃபோர்சஸ் சொல்லியிருக்கோம். வாண்டர்வால்ஸ் ஃபோர்சஸ் ஆர் வீக்கர் தேன் கோவலன்ட் ஃபோர்சஸ் ஆர் கோவலன்ட் ஃபோர்சஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் வாண்டர்வால்ஸ். ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ் வரணும்னா நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் ஸ்ட்ராங்கர் ஃபோர்ஸ் வரும். அதனாலதான் ஹீட் ஆஃப் கெமிசாப்ஷன் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 400 kJ. இன்னொன்னு இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அப்சார்ப்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஆனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண கெமிசாப்ஷன் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்திருக்கோம். ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆஃப் 2 types, எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக். எண்டோதெர்மிக்கா இருந்ததுன்னா more and more energy கொடுத்தனா strongly absorb. Last important difference, absorption physical method proceeds only one layer, monolayer mechanism. Monolayer na இப்ப அயன் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அயன் பூரா ஒரே ஒரு லேயர்ல நைட்ரஜன் இல்லாட்டினா ஹைட்ரஜன் அப்சார்ப். அதுக்கு மேல இந்த நைட்ரஜன் மேல இன்னொரு நைட்ரஜன் உட்காராது. இந்த நைட்ரஜன் மேல இன்னொரு நைட்ரஜன் உட்காராது. அப்படின்னா அப்புறம் நைட்ரஜன் இஸ் கெட்டிங் அப்சார்ப்ட் ஆன் நைட்ரஜன், மீனிங்லெஸ். சோ கெமிசாப்ஷன்ல ஒரே லேயர் தான் ஃபார்ம் ஆகும், மானோ லேயர் தான் ஃபார்ம் ஆகும். பிசிசாப்ஷன்ல நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா பிசிசாப்ஷன்ங்கிற கோவலன்ட் பாண்டே கிடையாது. ஏன்னா the physical forces can exist between solid and gas. Physical forces can exist between gas and gas. Physical forces can exist between liquid and liquid. So physical forces can exist between two same phases, but chemical forces can exist only under selected conditions. Anala, so the sixth point kuda vendam. These 5 points are important. Major point is that the thing. Now next one, effect of temperature paathom. Increased temperature decreases the absorption, whereas increased temperature increases the absorption. Similarly, effect of pressure. So increased pressure
increases the extent of adsorption, whereas increased pressure has no effect, need not increase the extent of adsorption. It depends on the certain condition. Correct ah solla mudiyadhu. Increased pressure ella chemical absorptionலையும் increase ஆகும். ஏனா pressure is அது வந்து எந்த energy தான் important. So pressure need not have any effect on chemical adsorption, whereas in the case of physical adsorption, so இது 4-5 point to be noted. Main point, van der Waals forces, covalent forces, reversible phenomenon, irreversible phenomenon, low heat of adsorption, high heat of adsorption, easily liquefiable gases are more readily adsorbed, no such case. Increased temperature or temperature is inversely related to adsorption in physical adsorption. Temperature is directly related to adsorption, extent of adsorption in chemical adsorption. Lastly, effect of pressure. Increased pressure increases the extent of adsorption. Here pressure has no effect on the extent of adsorption. So these are the 4 important properties. Now next is the factors influencing the extent of adsorption. Factors influencing the extent of adsorption. Adula vandu 3 or 4 important factors to be considered. Idhula vandu temperature, pressure, nature of the gas na nature of the adsorbate, nature of the gas, and these 3 are the important factors. Nature of the gas or adsorbate, nature of the adsorbent material. So 4 important nature of forces existing between them. So nature of the gas or adsorbate, 4th one nature of the adsorbent. So 4 important factors. இதுல ஏற்கனவே first 2 factors இது எல்லாமே லிஸ்ட்ல வந்துருச்சு, பாத்துருவோம் டீடைல். இப்பதான் பார்த்தோம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண இப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண more and more molecules are adsorbed in chemical adsorption, but temperature increase பண்ண adsorbed molecules are removed in the case of physical adsorption. So extent of it is inversely related to the extent of adsorption. That is, adsorption decreases with respect to increase in temperature. அதே மாதிரி pressure physics optionல pressure increase பண்ண extent of adsorption கூடும். high pressure கொடுக்க adsorption கூடும். chemistry optionல அந்த expectation கிடையாது. nature of gas பத்தி சொல்லும்போது இப்பதான் சொன்னோம், gases are broadly divided into 2 types, easily liquefiable gases or gases having affinity towards water. இப்ப இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும், அம்மோனியா, HCl, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல காமனா கேசஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ ரெண்டு பிரிவு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப். Ammonia and hydrogen chloride are easily liquefiable gases or they have affinity towards water. Affinity towards water na NH3 plus H2O giving NH4OH. HCl ஏற்கனவே பார்த்திருக்கோம். HCl சொன்னாலே hydrochloric acid ஆ இருக்கலாம், இல்லாட்டினா hydrogen chloride gas ஆ இருக்கலாம். When it is dissolved in water, only if it is easily liquefiable, if it is it has better affinity towards water, it can be dissolved. For hydrochloric acid. So these 2 gases are easily liquefiable or better affinity towards water, so they are more readily adsorbed. Ana hydrogen is not easily liquefiable. Hydrogen is liquefaction வேணும்னா ஹைட்ரஜனுக்கு ஏகப்பட்ட pressure 300 atmosphere 400 atmosphere கொடுத்தா தான் அது லிக்விடாவே மாறும். எல்லா நம்ம இந்தியன் கேஸ் அதெல்லாம் வச்சிருக்கோம், சிலிண்டருக்குள்ள அது லிக்விடா இருக்கு. அப்படி ஓபன் பண்ணும்போது அந்த கேஸ்ல வெளியில வர்றதுக்குள்ள கேஸா மாறி வருது, உள்ளுக்குள்ள லிக்விடா தான் இருக்கு, அது நம்மளால தெரியாது. லிக்விடியா இல்ல இது பண்றதோட மீனிங்கே அதான் மீனிங். ஸோ எல்பிஜின்னு சொல்றோம், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேசஸ். லிக்விட் பெட்ரோலியம் கேசஸ்ல அப்ப லிக்விடா கேஸான்னு தெரியாது. லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேசஸ் சிலிண்டர்ல இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்தா கூட சிலிண்டர்ல இருக்கும்போது லிக்விடா தான் இருக்கும். எப்ப அந்த ரெகுலேட்டர் ரிமூவ் பண்றோமோ மேல வரைச்சாதான் அது கேஸா மாறி வெளியில வருது. உள்ள ஹை பிரஷர்ல இருக்கு, அந்த பிரஷரை தாங்கிறதுக்கு தான் வெசல் அவ்வளவு வெயிட்டா இருக்கு. லாரில இருந்து உருட்டி விடுவாங்க, கவலையே பட மாட்டாங்க. மிஞ்சி போன நெரிசல் வந்தா வரலாம், அதுல உடையறதுக்கோ இது பண்றதுக்கோ சான்ஸ். உடஞ்சதுன்னா
டிசாஸ்டர் பயங்கரமா இருக்கும். தீ பிடிச்சதுன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ திஸ் ஹை ப்ரெஷர்ல தான் அந்த கேஸ்லாம் ஈஸியா லிக்விஃபை பண்ண முடியாது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அதுவே முடியும். அது வந்து ஹைட்ரோகார்பன், C3 ஹைட்ரோகார்பன், C3H7, C3H8, C4H10 அப்படியெல்லாம் இருக்கு. அதுவே லிக்விஃபை பண்ண முடியாதுன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நம்மளால லிக்விஃபை பண்ண முடியாது, முடியவே முடியாது. ஸோ these are not more readily absorbed. These two are more readily absorbed. Nature of adsorbent depends upon the type. இப்ப சிலிக்கா, அலுமினா, சார்கோல் இதெல்லாம் ஜெனரலா யூஸ் பண்ணுவோம். எல்லாமே எல்லா மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து ஸ்பெசிபிசிட்டின்னு ஒரு பினாமினன் வரும். இண்டிவிஜுவலா வரச்சே நம்ம பார்ப்போம். அது எதை பொறுத்துங்கிறத பொறுத்து தான் கேட்டலிஸ்டே யூஸ் பண்றோம். இப்ப கோல்டு டீகம்போசிஷனுக்கு gold is used for the decomposition of hydrogen iodide. Iron is used for the synthesis of ammonia. எல்லாமே gas phase reaction தான். ஒரு இதுக்கு ரெண்டுமே மெட்டல் தான், ஆனா ஒரே மெட்டலை யூஸ் பண்ண முடியல. Gold is used as the catalyst in hydrogen iodide reaction. Ammonia reaction, iron is used. So it is specific. Specificity na என்னங்கறத பாப்போம். Chemical absorption is specific. சில ரியாக்ஷனுக்கு சில இதுதான் யூஸ் ஆகும். Physical absorption need not be specific. These are the next is this. So four important factors to be noted with respect to absorption, namely the temperature of the absorption, pressure, nature of the gas, and nature of gas நாலும் adsorbate நாலும் ஒண்ணுதான். Nature of adsorbent. Adsorbent may be a solid or liquid. அதனாலதான் அது general adsorbent கொடுத்துருக்கு. Adsorbate general for our syllabus gases தான் பார்க்கிறோம். So far we have seen about what is meant by absorption, what is its significance. இப்போ in importance of absorption in a phenomenon for catalysis we will see.